வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச்சில் எதிர்பாராத ஒரு ரிட்டன் இருக்க வாய்ப்பு இருக்குது ரோமன் குடும்பத்தை சேர்ந்தவங்களில் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிக்குது. நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பிராக் லெஸ்னரை அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூலேருந்து விரட்டப்பட்ட லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ நினச்ச ஒரு விஷயம் ஏமாற்ற தகுந்த விஷயமாக மாறிடுச்சு. பேஜ் டபிள்யூபிள்யூ எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அவங்க எத்தனை வருஷம் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் நமக்கு கிடச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் பேக்லாஷோடைய மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய மேட்ச் நடக்குது. இது ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் ஹார்ட்டு ரோமன் ரெயின்ஸோடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற காரணத்தினாலையும் தொடர்ந்து ஜேக்கப் ஹார்ட்டு ரோமன் ரெயின்ஸை ஆதிக்கத்தின் முறையில் அதிகமாக வீழ்த்ததுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற காரணத்தினாலும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒரு ஒருத்தான மேட்ச்னே சொல்லலாம். இப்போது இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வெறும் 3 நாட்கள் தான் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா, ரோமனுக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் நடக்கிற மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது த பேக்லாஷ் அப்படிங்கிறது ட்ரிபிள் ஹைட் சேரால் வந்ததுலேருந்து இயர்லி ஒவ்வொரு பிளட் லைன் மெம்பர்ஸ் டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் இருக்கிறாங்க. 2024 பார்த்தீங்கன்னா டாங்காலோவில் அவர் டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆனார் பேக்லாஷில். 2025 பார்த்தீங்கன்னா ஜேசி மேட்ரோ பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆயிருந்தார். அதே மாதிரி 2026 பிளட் லைனை சேர்ந்த ஒருத்தர் ரிட்டர்ன் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. நான் அது மெயினாக பார்த்தீங்கன்னா சில்லா ஃபேட்டு தான் அப்படின்னு சொல்லலை. சில்லா ஃபாட்டுவாக இருக்கலாம், எனி ஒன், எந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். இப்போதைக்கு சில்லா ஃபாட்டு அப்படிங்கிறது சமீப காலமாக வர்ற நியூஸ் தான். ஆனால் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச்சில் யார் பக்கம் பிளட் லைன் மெம்பர் வருவார் அப்படிங்கிறது ட்விஸ்ட்டாக தானே இருக்குது. ஜேக்கப் ஹார்ட்டு பக்கமா அல்லது ரோமன் பக்கமா, அது ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பேக்லாஷில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பேக்லாஷை பொறுத்த வரைக்கும் இயர்லி பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திருப்பங்கள் நடந்தாலும் அசல்மினியாக்கு அடுத்த பேப்பரியோ அப்படிங்கிறதுனால புதிய சாம்பியன் இது வரைக்கும் வந்ததில்லை. ஜெந்தர் மகால் மட்டும்தான் சாம்பியனாக இருக்கார். அப்படி ஜேக்கப் ஹார்ட்டு ரோமனை வீழ்த்துவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பிராக் லெஸ்னர், ஜான் சீனா, ட்ரூ மாக்கின்டர், இந்த மாதிரி பல ரெஸ்லர் ரோமனுக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எனி ஒன் யாராவது ரிட்டர்ன் ஆனால் அது ரோமன் ரெயின்ஸ் பக்கம் இருப்பாங்களா அல்லது ஜேக்கப் ஹார்ட்டு பக்கம் இருப்பாங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் ரோமன் ரெயின்ஸுக்கும் டபிள்யூபிள்யூக்குமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ரோமன் ரெயின்ஸ் வாங்குகிற சம்பளத்தில் டிகே பார்த்தீங்கன்னா 25% மேலே கம்மி பண்ணுறாங்க. இயர்லி ரோமன் ரெயின்ஸ் 25% அதிகரிக்க தான் செய்வார். ஆனால் இப்போவே கம்மி பண்ணதுனால ரோமன் ரெயின்ஸ்க்கும் டபிள்யூபிள்யூக்குமான பிரச்சனை இருக்க தான் செய்யுது. கை நீட்டி காசு அதிகமாக வாங்கிட்டாரு, இதுக்கப்புறமா கம்பெனியில் கம்மியாக தான் தருவேன் அப்படிங்கிற போது ரோமன் ரெயின்ஸோட முடிவு அப்படிங்கிறது இறுதியானது. ஏஇடபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ கொக்கி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. டபிள்யூபிள்யூக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனையும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த பிரச்சனை மேபி டிகே குரூஸ் முடிவு கொண்டு வரலாம் அல்லது கொண்டு வராமையும் இருக்கலாம். ஆனால் பேக்லாஷில் கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓபா ஃபெமிக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ரெசல்மனியாவில் மேட்ச் நடத்ததுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் பிராக் லெஸ்னரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு முதல் காரணம் டபிள்யூபிள்யூ தான். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை திருப்பி கூட்டிகிட்டு வந்த போதே ஒரு டைனான கான்ட்ராக்டாக போடலை. அதாவது நீங்கள் 1 வருஷம் சண்டை போடணும், 2 வருஷம் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. தேவைக்கு ஏற்ற மாதிரி பிராக் லெஸ்னரை கூப்பிட்டாங்க, அவரும் சண்டை போட்டார், போனார். கான்ட்ராக்ட் எதுவுமே இல்லை. அதனால தான் பிராக் லெஸ்னர் ரெசல்மனியாவில் பார்த்தீங்கன்னா ரசிகருக்கு முன்னாடி நான் இதோட ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்கையை பண்ணிக்கிட்டு போயிருப்பார். பிராக் லெஸ்னருடைய கடைசி மேட்ச் தற்போதைக்கு ஓபா ஃபெமி கூட விளையாடின மேட்ச் தான். பிராக் லெஸ்னர் பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத விஷயம். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எப்படியாவது பிராக் லெஸ்னரை டபிள்யூபிள்யூ கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சில முயற்சிகள் எடுத்தாங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ கூட முயற்சி பண்ண தான் செய்கிறாங்க. இந்த வருடம் சம்மர் ஸ்லாமில் பிராக் லெஸ்னருக்கும் குந்தருக்கும் ஒரு மேட்ச் நடத்தணும். ஏன்னா பிராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜண்ட் ரெஸ்லர். அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் ரெஸ்லரை குந்தர் வீழ்த்தும் போது அவருடைய மகிமை அப்படிங்கிறது எங்கேயோ போயிடும். அதை தான் டபிள்யூபிள்யூ முயற்சி பண்ணாங்க. ஆனால் இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அதற்கு தயாராக இல்லை. சம்மர் ஸ்லாமுக்கு வரணும், மோதணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இல்லவே இல்லை. அதனால் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதிகபட்சமாக டபிள்யூபிள்யூக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா பிராக் லெஸ்னர்கிட்ட கேட்டாச்சு, அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருடைய பேரை அலுமினி செக்ஷனில் சேர்த்துட்டாங்க. அது என்னப்பா அலுமினி செக்ஷன் கேட்டிங்கன்னா, இந்த அலுமினி செக்ஷனில் இருக்கிறவங்க டபிள்யூபிள்யூ விட்டு வெளியேற்றப்பட்டவங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது டபிள்யூபிள்யூ விட்டு வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல,
இப்போ சமீபத்தில் கூட ரிலீஸ் ஆனாங்களே அவங்கள தான் அந்த அனிமலி செக்ஷனில் WWE வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதில் பிராக் லெஸ்னரோட பேரை நேத்தைக்கு WWE சேர்த்துட்டாங்க. இதன் மூலியமாக பிராக் லெஸ்னருக்கும் WWEக்கும் இருந்த அந்த தொடர்பு, அந்த முறிவு ஏற்பட்டிருக்குது. பிராக் லெஸ்னருடைய தற்போதைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ரசல்மனியாவில் அவர் சண்டை போட்டார்ல அதுதான் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. பட் ஆனால் இது டெம்பரவரியான விஷயம் தான். பிராக் லெஸ்னருக்கும் WWEக்கும் பிரச்சனையே இல்லாத போது கூட அலுமினி செஷனில் பிராக் லெஸ்னரை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரச்சனைகள்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா பிராக் லெஸ்னரை பழையபடி மெயின் ராஸ்டரில் சேர்த்தாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்தபோது கூட பிராக் லெஸ்னர் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சமாவது இருந்தது. ஆனால் இப்போ நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. காரணம் பிராக் லெஸ்னர் ரசல்மனியாவில் பண்ண விஷயம். சரி, பிராக் லெஸ்னரோட கெரியரை குந்தர் முடிக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் டாட்டா கட்டிட்டு பிராக் லெஸ்னர் போயிட்டாரு. இனி வந்தால் வருவார், இல்லாட்டா அவ்வளோதாங்க. வந்தாலும் கடைசியாக ஒரு மேட்ச் தான் விளையாடுவார். அதுலேயும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயிடுவார். மற்றபடி பிராக் லெஸ்னர் இதுக்கப்புறமா நம்ம முந்தி பார்த்த மாதிரி பார்க்க முடியாது. ரிக்கி சாயிண்ட் அப்படிங்கிற ரெஸ்லர் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் வந்திருப்பார். கோடி ரோட்ஸுக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிறதுனாலேயே கோடி ரோட்ஸ் இவருக்கு புஷ் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே ஃபேஸ் டு ஃபேஸ் கோடி ரோட்ஸ் செக்மெண்ட், இதுக்கும் மேலே கோடி ரோட்ஸுக்கும் ரிக்கி சாயிண்ட்டுக்கும் ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பார்த்து பண்ணாலும் ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்க்க மறந்து விட்டார் ரிக்கி. NXTல வரும்போது ஒரு நல்ல கவனம் இருந்தது. ஆனால் மெயின் ராஸ்டரில் மக்கள் மத்தியில் இது ரொம்ப ஓவர் ரேட்டாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தான் வந்திருக்குது. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு மிட்கார்டுக்கான தேர்த்த ரெஸ்லர் தான். அதாவது ஹெவி வெயிட் ரெஸ்லர்னு யாரும் தெரியும், ரோமன் ரெய்ன்ஸ், கோடி ரோட்ஸ், செத் ரோலன்ஸ் இஸ் த ஹெவி வெயிட் ரெஸ்லர். பட் ஆனால் இவர் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன், யுனைடெட் சாம்பியன் அந்த அளவுக்கான ரெஸ்லர் தான். இவர் வந்து ஹெவி வெயிட் ரெஸ்லர் கண்டிப்பாக கிடையாது, மாறவும் முடியாது. கோஃபி WWE சாம்பியன் ஆகிற மாதிரி தான் இவரோட கெரியரும். எப்படி சொல்ல, இம்பாசிபிள். பட் ஆனால் நடந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான். அவரை கொண்டுட்டு போய் ஹெவி வெயிட் ரெஸ்லர் கூட மோத வச்சு, அதுவும் இவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு கார்மெலிஸ் மாதிரிலாம் சூப்பராக செயல்பட மாட்டார். கார்மெலிஸ் மெயின் ராஸ்டர் வந்து கோடி ரோட்ஸ் கூட போனார், அந்த அளவுக்கெல்லாம் இவர் வந்து ஒர்த்து கிடையாது. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அதை காட்டணும்னு முயற்சி பண்ணாங்க, அதில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. WWEக்கு வந்து முதல் வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா ரிக்கி ஸ்டாண்ட் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து இருக்கிறது. பல பேருக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ WWE பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுத்து ஒரு ரிட்டனை கொடுத்துருக்கலாம் போல இருக்குது. மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி முதல் மேட்சை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்லர் கூட சண்டை போட்டு அதில் வீழ்த்துற மாதிரி காட்டியிருக்கலாம். ஸ்டார்டிங் மேட்சே கோடி ரோட்ஸ் கூட அப்படிங்கும் போது ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் முகசொலிப்பு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது நிஜமான விஷயம்தான். அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கும் மேற்பட்ட வருடங்களாக பார்த்தீங்கன்னா நெக் இன்ஜரியில் அவதிப்பட்டவங்க AEWவில் பார்த்தீங்கன்னா 2 வருடத்துக்கு முன்னாடி போனாங்க. அங்கெல்லாம் அவங்க சண்டை போட்டாங்க. அங்கே AEWவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினாங்க. அதாவது ஒரு வருடத்துக்கு 50 லட்சம் விகிதம் பார்த்தீங்கன்னா AEWவில் சம்பளம் வாங்கினாங்க. ஆக்சுவலி ஃபீமேல் ரெஸ்லர்ஸில் எல்லாருக்கும் அதிகமான சேலரி கிடைக்காது. அதுவும் பேஜ் வந்து கெரியரை இழந்தவங்க, அதனால் சேலரி ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க. படம் இப்போ WWEக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிய வந்துருக்குது. அக்கார்டிங் டு 2026 பேஜ், அதாவது நம்ம சராயா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 215K சேலரி கொடுக்குறாங்க. அதாவது 1 மில்லியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 லட்சம். ஸோ அவங்க அதுக்கும் கீழே தான் வாங்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா $500 மில்லியன் வருஷத்துக்கு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $2,50,000 வருஷத்துக்கு வாங்குறாங்க. இந்திய மதிப்பில் இவங்க எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,36,11,512. ஸோ AEWவில் சண்டை போட்டதை விட WWEவில் பார்த்தீங்கன்னா அதிகமான சேலரியில் தான் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. AEWவில் காட்டிலும் WWEவில் அதிகமான சேலரி தான் வாங்குறாங்க. AEWவில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைமாலாம் இல்லை, அப்பப்போ வந்தாங்க அப்பப்போ போனாங்க, அதனால் சேலரி கம்மியாக வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் AEWவில் 1 இயர் தான் இருந்தாங்க, அதனால் சேலரியை கம்மியாக கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. பட் WWEவில் இவங்களுடைய கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது மல்டிபிள் இயர் கான்ட்ராக்ட். அதாவது 3 வருடம் குறையாமல் WWEவில் சண்டை போடுவேன் அப்படிங்கிற ஃபுல் டைம் கான்ட்ராக்டாக கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பேஜுக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட்டை ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்ன ஒரு விஷயம் தெரியுமா, பெக்கிலிஜே பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேலே சேலரி வாங்குறாங்க. பட் ஆனால் பேஜ் இத்தனை வருஷம் ரெஸ்லிங் கெரியரில் இல்லாதனால அவங்களுக்கு $500 மில்லியன் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் AEWவோட அதிகமான சேலரி தான் பேஜ் வாங்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பா.